ஹரஹர மகாதேவ். பஞ்சபூத சகல பிரேத புனிதாத்மாக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோக ஞான சித்த ராஜகுரு சாமி. அம்மா இப்போ குஜராத்தில் இது பஞ்சபாண்டவர்களும் பிரதிஷ்டம் பண்ண சிவன். இங்கே போகிறதே ரொம்ப கஷ்டம். குஜராத்துங்கிறத காட்டிலும் குஜராத்துலேருந்து அங்கிட்டு உள்ளே பஸ்ஸும் போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போகணும். பஸ்ஸு இருக்குது, ஆனால் 1-2 தான் இருக்கும். அந்த டயத்துக்கு அது காத்திருந்து போகணும். ரொம்ப இந்த கடலுக்குள்ளே இருக்கிற 5 லிங்கமும் பஞ்சபாண்டவர்கள் பிரதிஷ்டம் பண்ணது. அது மாத்திரம் இல்லை, இங்கே ஒரு அற்புதம் என்னென்னா, அங்கே போய் அவரை அணைச்சி கும்பிடணும். அது அது எந்த நேரம் வேணாலும் அந்த தண்ணி நிறைய அது நிறைஞ்சிருச்சுன்னா கேட்டை பூட்டி வச்சுருவாங்க. எப்போ அதிகமாக தண்ணி வருது எப்போ போகுதுங்கிறதும் சொல்ல முடியாதது. அதனால் கொஞ்சம் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்துக்குள்ளே நம்ம போய் தரிசனம் பார்க்கலாம். அது இல்லாமல் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் தியானம் பண்ண கூட விட மாட்டாங்க. எனக்கு கடலுக்குள்ளே உட்காந்து சிவபெருமானை கட்டி பிடிச்சு அணைச்சிக்கிட்டு எனக்கு தியானம் பண்ணணும் ரொம்ப ஆசை. எனக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சீக்கிரம் வெளியே கொண்டு வாங்கன்ட்டாங்க. ஏன்னா அடித்து கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இருந்தாலும் இறைவன் எனக்கு இந்த மாதிரி பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப முயற்சி பண்ணி அதோடைய தரிசனம் எனக்கு கிடச்சிச்சு. அந்த தரிசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் இந்த பதிவு. அது மாத்திரம் இல்லை, சோமனேஸ்வர் சோமநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது 12 ஜோதிலிங்கங்களில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஒரு ஜோதிலிங்கம்னா அது இந்த சோமனேஸ்வர் தான். அதாவது குஜராத்தில் அது எப்படின்னா 7 டயம் அப்போ ஆட்சி காலத்தில் முஸ்லீம் ஆட்சி இருந்து அக்பர்னு சொல்லிட்டு ஒருத்தர் மன்னர் இதை இடித்து தரமட்டமாக ஆக்கிட்டு தங்கம் வைரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் அங்கேருந்து எல்லாம் காலி பண்ணியிருக்காரு. இடித்து தரமட்டமாக இருக்காரு. திருப்பி 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 1 வட்டம் இல்லை 2 வட்டம் இல்லை 7 வட்டம் இந்த சோமனேஸ்வர் சோமனேஸ்வர்னு சொல்லக்கூடிய இவரை ரொம்ப பிரம்மாண்டமாக உயரமாக வளர்ந்து நிற்கிறது. அதுவும் 2வது ஒரு எப்படியும் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே பெரிய செவரை எழுப்பி கேட்டு போட்டு கேமரா வச்சுருக்கு. ஒரு பேக்கு கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது. உள்ள பேக்கு மொபைலு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு தான் போகணும். அதாவது இது இங்கே எத்தனையோ கோயில் இருக்குது. அதுலேயும் இந்த உச்சன் மகாகாலும் இந்த சோமனேஸ்வர் இது மாத்திரம் கை வைக்கவோ உள்ளே போய் வீடியோ எடுக்கவோ கூடாதுங்கிறாங்க. அது உச்சன் மகாகாலில் கூட வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. கேமராலாம் மொபைல்லாம் இதுக்குள்ளே உச்சன் மகாகாலில் வீடியோ எடுக்க முடியும். ஆனால் இதில் வீடியோ எடுக்க முடியாது, தொடவும் முடியாது. ஆனால் கண்கொள்ளா காட்சியாக அற்புதமாக இருந்துச்சு. அந்த காட்சியும் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, ஒரு மனிதர் நான் தனியாக வந்திருக்கேன், யார் கூட இல்லை. ஏன் அப்படின்னா, தனியாக வரும்போது தான் பல இன்னல்கள் பல சோதனைகள், அதாவது பாஷை தெரியாத இடங்கள்லையும் அட்ரஸ் தெரியாத இடங்கள்லையும் கடவுளே கெதின்னு நம்ம வரும்போது தான் உண்மையாக நம்ம என்ன நிலையில் இருக்கோம், நம்மளை சார்ந்தவங்க என்ன நிலையில் இருக்காங்க, நம்ம மேலே நமக்கு ஒரு மரியாதை, நமக்குள்ள தன்மை, நம்மை தானே உணரக்கூடிய தன்மை. அதே மாதிரி காலையிலையும் சாயந்தரம் குளிக்கணும். ரூம்பு ஒரு ஆளாக வந்தால் யாருக்குமே ரூம்பு தரமாட்டாங்க. ஆசிரமம், அந்த ஆசிரமும் உங்களை தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஆசிரமத்துலேயும் உங்களை உள்ளே இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் கையில் காசு இல்லாமல் உங்களை நீங்களே ப்ரொடெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிட்டு உங்கள் உடம்புக்கும் உங்கள் உயிருக்கும் உங்கள் உடலுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல், அதே மாதிரி நீங்கள் எங்கே காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் சுற்றுவீங்க, எந்த கோயில்லையும் தூங்க விட மாட்டாங்க, உங்களை விரட்டிடுவாங்க. 4 பேர் உங்களை முக்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதிலெல்லாம் நீங்கள் தாண்டி இறைவனே கேதின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் எந்த லெவலில் ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த தகுதியில் இருக்கீங்கன்னு உங்களை உணர்றதுக்கும் இந்த யாத்திரை ரொம்ப ரொம்ப பயன்படுத்தும். அது பயனாகும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கடவுளுடைய தரிசனம் கிடைக்க முடியாது நம்ம தடுமாறுறோமோ அங்கே கடவுளுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த தரிசனம் உங்களை தானாகவே முன்கூட்டி கொண்டு போய் அந்த தரிசனத்தை காமிச்சு கொடுக்கும். அவ்வளோ ஒரு அற்புதங்கள் நடந்துச்சு. உங்களுடைய துன்பங்கள் இதிலேருந்து போகும். நீங்களும் யாரெல்லாம் யாத்திரை போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதில் எனக்கு தெரிவிங்க, பதிலளிங்க. அதே மாதிரி குஜராத்தில் உள்ள பூஜை எப்படி நடக்குதுங்கிறதை இதில் நான் அனுப்பிச்சிருக்கேன். அதாவது ஒரு கத்தி மாதிரி வயிற்றில் வச்சுட்டு இது பண்ணி மழை கொட்டுது, அது பண்ணுறாங்க. பண்டாரம் சொல்லுவாங்க இங்கே எல்லாருமே.
சாதம் இங்கே கிடைக்காது. சாதத்தை சாப்பிட்றதுக்கு சும்மா இருந்துடலாம். சாதம்ங்கிறது வந்து ரப்பர் அரிசியை ஊற வச்சு தர்ற மாதிரி இருக்கும். அது அவ்வளோ டேஸ்ட்டோ எதுவுமே இருக்காது. சாதம் சாப்பிட்டீங்கன்னா சாதத்தையே நீங்கள் மறந்துடுவீங்க, அப்படி இருக்கும். அது மாதிரி இங்கே ரொட்டி கிடைக்கும். அது சுட்ட ரொட்டி இருக்கும், உருளைக்கிழங்கு இங்கே பார்த்தாலும் இருக்கும், மிளகா இருக்கும், பாவு இருக்கும். உருளைக்கிழங்கு மிளகா இது இல்லாத இடமே கிடையாது இங்கே. சரி, சாப்பாட்டுக்கு பின்னாடிலாம் போகாமல் வாழ்க்கையை நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஏதாவது பழங்கள் நிறையா இருக்கும். எதனாலும் பழங்கள், அதுவும் காட்டுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா பழங்களும் கிடைக்காது. சாயா எங்கே விழுந்தாலும் தடிக்கு விழுந்தாலும் சாயா கிடைக்கும். அது இவ்வளோ சீனி அள்ளி போட்டு சின்ன டம்ளரில் கொடுப்பாங்க ஒரு சில பகுதியில். ஒரு சில பகுதி இந்த குஜராத்தெல்லாம் தாண்டிட்டேனாக்கும் பெரிய டம்ளரில் கொடுப்பாங்க, 1 லிட்ரு மாதிரி தருவாங்க. அதே மாதிரி காசி போனீங்கன்னா மண் பாத்திரம் மாதிரி தருவாங்க, அதில் குடிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் யாத்திரை போகிறதுலலாம் என்னென்னலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். அதே மாதிரி எங்கேயும் ஃபோன் எடுத்து பேச முடியாது, சார்ஜர் போட முடியாது. நீங்கள் ஃபோன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட உங்கள்கிட்ட வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வறுமையிலையும் வறுமையே, ரொம்ப வறுமை உள்ள இடம்தான் நான் போகிற இடம்லாம். ரொம்ப செழிப்பான இடமும் கிடையாது. அங்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களை சுற்றி வந்து ஆள் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி சிவபெருமானுக்கே வந்து காசிலையும் சரி, இது உச்சன் மகாகால்லையும் சரி, கஞ்சாயை வந்து பிரதிஷ்டம் பண்ணுறாங்க. அதாவது அபிஷேகம், சமர்ப்பணம் பண்ணுறது எல்லாமே அங்கே பண்ணுறாங்க. கடைகள் எல்லா கடைகள்லையுமே விற்கும். அந்த 10 ரூபா தான் தட்டு, பூஜை தட்டு. அப்போ எவ்வளோ வறுமை அங்கே கஷ்டம் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப 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 10 ரூபாயை தான் பூஜை தட்டு. அதை வாங்குறதுக்கே ஆளுங்க வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. அதே மாதிரி சாமிக்கு வந்து ஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜலம் வந்து சமர்ப்பணம் பண்ணுறது, அதை பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப மிராக்கலுக்குரிய ஒரு இதுவும் வேதனைக்குரிய விரியமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு குறும்படமாக எடுத்து சமர்ப்பணம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். நீ வரப்போகிற ஒவ்வொரு விதங்களில் உள்ள குறும்படங்கள்லாம் வந்து மக்களுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடியதாக இருக்கும். போகிற இடத்துல உள்ள அற்புத காட்சிகளையும் தரிசனத்தையும் உங்களுக்காக சமர்ப்பணம் பண்ணுறேன். எத்தனை புண்ணியவானங்களுக்கும் எத்தனை உங்களுக்கு பாக்கியம் இருக்கோ இந்த தெய்வத்தை பார்க்குறது கஷ்டம். அதெல்லாம் தாண்டி எத்தனையோ பேருக்கு பாருங்கள், வேலை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி வீட்டை விட்டுட்டு வெளியே போக முடியாமல் எங்கள் எங்கள் தாத்தாலாம் அந்த எல்கையை விட்டு கூட தாண்டலை, அப்படியே இறந்து போனாங்க. அந்த மாதிரி நம்மெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எல்லா இடத்துக்கும் போகணும். எல்லா மொழிகளே தெரியலனாலும் அந்தந்த ஊருக்கு போகணும். கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் எல்லா ஊருக்கும் போய் கொஞ்ச நாள் அங்கே தங்கி அந்த பாஷையை கற்றுக்கிட்டு அங்கே உள்ள நஷ்டங்கள் லாபங்கள் அவங்களோட கலக்கணும். இதில் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு பாருங்களேன், ஒரு கோழி குஞ்சு கூட மற்ற கோழி வந்தால் கொத்தி விரட்டும், அது மாதிரி நம்மளை சட்டுன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஏற்றுக்கிற தன்மைக்கு நம்ம போகணும். அவங்க ஏற்றுட்டு அவங்க சாப்பாடு தருவாங்க, அது தருவாங்கிறது இல்லாமல் நாமே சர்வ பண்ணணும். நாமே நமக்குள்ளே இருக்கிற சக்தியே பிரயோகப்படுத்தணும். அதே மாதிரி தனக்கு வந்து குறைஞ்சது 3 வேளையும் தவங்களை மேற்கொள்ளணும். அதாவது சாப்பிட்றதுக்கு எப்படி நம்ம முன்னாடி போகிறோமோ அது மாதிரி தவங்களை மேற்கொள்ளணும். அப்படி இல்லையா 2 வேளையாவது நம்ம வந்து தவங்களை மேற்கொள்ளணும். கடமை அதான். அந்த கடமையை சரிவர செய்துட்டு போனாலே கடவுள் எல்லா பகுதியிலையும் கதவை திறந்து வைப்பார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள்கிட்ட பகிர்றதுக்கு. இப்போவும் வந்து நான் வந்து வேறு ஒரு இடத்துல நின்றுட்டு யார் சவுண்டு கொடுத்துடக்கூடாதுன்ட்டு இந்த பதிவை உங்களுக்காக கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன். வாழ்க வளமுடன். ஹர ஹர மகாதேவ்.